வணக்கம். இந்தியா வங்கதேச உறவு மேலும் மோசமடையும் சூழல் தற்போது உருவாகியுள்ளது. ஆனால் அதை பற்றி பேசும்போது இந்தியா எடுக்கும் மூலோபாய நிலைப்பாடுகள் பற்றியும் நாம் விவாதிக்க வேண்டும். வங்கதேசத்தில் இருந்து வெளியேறி இந்தியாவில் அடைக்கலம் புகுந்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவிற்கு தற்போது வங்கதேசத்தில் உள்ள ஒரு அனைத்துலக குற்றவியல் தீர்ப்பாயம் என்று அழைக்கப்படும் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இந்த அனைத்துலக குற்றவியல் தீர்ப்பாயம் என்ற பெயரை கேட்டு யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இது வங்கதேசத்தின் ஒரு சாதாரண நீதிமன்றம்தான். ஆனால் அந்த நீதிமன்றம் வழங்கும் தீர்ப்புகளுக்கு எதிராக மேல்முறையீடு செய்வது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அதனால்தான் அந்த நீதிமன்றம் ஒரு சிறப்பு இடத்தை பெறுகிறது. அந்த நீதிமன்றம் இப்போது ஷேக் ஹசீனா மீது சுமத்தப்பட்ட 5 குற்றங்கள் நிரூபணமாகி உள்ளன என்று கூறுகிறது. நிறைய மாணவர்களை சுட்டுக் கொள்வதற்கு ஷேக் ஹசீனா உத்தரவிட்டார் என்று சொல்லி அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நமது நாட்டில் கூட கலவரங்கள் ஏற்படும் போது அவற்றை கட்டுப்படுத்த முடியாமல் போகும் சூழலில் அரசு அதுபோல் உத்தரவிடுவதுண்டு. தமிழகத்தில் தூத்துக்குடி சம்பவம் நினைவிருக்கும் என்று நம்புகிறோம். அதுபோல் இந்தியாவில் பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஏனெனில் மக்கள் போராட்டங்கள் கலவரங்களாக மாறி மற்றவர்களை கொன்று குவிக்கும் நிலைக்கு செல்லும் போது அரசினால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். அதுபோன்ற சூழலில் நிச்சயமாக ஆயுதம் பயன்படுத்த உத்தரவிடுவதே அரசின் முன்னால் உள்ள ஒரு வழியாகும். வங்கதேசத்தில் ஏற்பட்ட மாணவர் போராட்டம் என்பது பெயரளவில் மட்டும்தான் மாணவர் போராட்டமாகும். உண்மையில் அது மத தீவிரவாதிகள் கட்டுக்கடங்காமல் நடத்திய ஒரு கலவரமாகும். மத சிறுபான்மையினரையும் அவாமி லீக் கட்சி தொண்டர்கள் மற்றும் தலைவர்களையும் தேடிச் சென்று கொன்று குவித்து அவர்களின் வீடுகளுக்கு தீ வைத்து அவர்களின் அலுவலகங்களை அழித்து குரூரமாக தாக்கி பெண்களை பலாத்காரம் செய்து ஒரு கொடூரமான கலவரமாக நடத்தியிருந்தார்கள் சமூக விரோதிகள். அதை சமாளிக்கத்தான் ஷேக் ஹசீனா உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அது மாணவர்களுக்கு எதிரான உத்தரவு என்று கூறி அதை தெரித்து ஷேக் ஹசீனா செய்த ஒரு பெரும் கொடூரமாக இப்போது சித்தரிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. நீதிமன்றத்தின் உத்தரவு வந்தபோது நீதிமன்றத்திற்கு வெளியே காத்திருந்த தீவிரவாதிகள் மற்றும் உள்ளே கருப்பு கோட் அணிந்திருந்த தீவிரவாதிகள் எல்லாம் கைதட்டி கொண்டாடுவதை காண முடிகிறது. வங்கதேசத்தின் அரசியலை பேசும்போது ஷேக் ஹசீனாவிற்கு முன்னும் பின்னும் வங்கதேசம் என்ன என்ற ஒரு பார்வையில் தான் பேச முடியும். காரணம், ஷேக் ஹசீனா இருந்த காலத்தில் வங்கதேசம் மிக வேகமாக வளர்ந்து வந்த ஆசிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இருந்தது. அவரது ஆட்சியின் போது தனிநபர் வருமான விஷயத்தில் வங்கதேசம் இந்தியாவை பல நேரங்களில் முந்தியுள்ளது. அந்த வகையில் வேகமாக பொருளாதார ரீதியாக இந்தியாவுடன் சேர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தது வங்கதேசம். ஷேக் ஹசீனா வெளியேறி அமெரிக்காவின் அடிமையும் பாகிஸ்தானின் பகடைக்காயும் சீனாவின் சிப்பந்தியும் ஒற்றனுமான முகமது யூனுஸ் எனும் தீவிரவாதி அதிகாரத்திற்கு வந்த பிறகு வங்கதேசத்தின் தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? கொடும் பட்டினியை அனுபவிக்கிறது நாடு. சாதாரண மக்களுக்கு தேவையான உணவு கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆனால் பொதுமக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்த பயப்படுகிறார்கள். ஏனெனில் தீவிரவாதிகள் அங்கு அதுபோன்ற அட்டூழியங்களை நடத்தியிருக்கிறார்கள். அதனால்தான் அவாமி லீக் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளை ஆதரிக்கும் சாதாரண வாழ்க்கை நடத்தும் மக்கள் அனைவரும் அனைத்தையும் சகித்துக் கொண்டு அங்கு வாழ்கிறார்கள். ஒரு கூட்டம் தீவிரவாதிகள் சேர்ந்துதான் வங்கதேசம் என்ற நாட்டை இன்று ஆளுகிறார்கள். அந்த நாடு அதனால்தான் பொருளாதார குறியீடுகள் உட்பட உள்ள விஷயங்களில் கீழே போய் கொண்டிருக்கும் ஒரு சூழல் உள்ளது. அப்படியாகும்போது வங்கதேசத்தின் எதிர்காலம் என்னவாகும்? இப்போது இந்தியாவிடம் வங்கதேசம் கூறியுள்ளது, நாம் இப்போது நட்புடன் உள்ளோம். இந்த நட்பு முன்னேற வேண்டுமானால், தொடர வேண்டுமானால் நீங்கள் எங்கள் நீதிமன்ற தீர்ப்பை மதித்து ஷேக் ஹசீனாவை ஒப்படைக்க வேண்டும் என்று. 80 வயதான அந்த பெண்ணை தூக்கிலிடுவதற்காக இந்தியா வங்கதேசத்திடம் ஒப்படைத்தால் இந்தியாவுடன் நட்பை தொடர்வார்களாம் தீவிரவாத வங்கதேசிகள். அப்படி ஒரு நட்பை இந்தியா விரும்பும் என்று யாராவது நினைக்கிறீர்களா? அப்படி வங்கதேசத்தில் யாராவது நினைத்தால் அவர்கள் முட்டாள்களின் உலகத்தில் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் இந்தியாவை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு நபருக்கு அடைக்கலம் கொடுத்ததன் பெயரில் பெரும் விலை கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனாலும் அந்த முடிவை மாற்றவில்லை இந்தியா. ஜவஹர்லால் நேருவின் காலத்தில் நாம் தலாய் லாமாவிற்கு அடைக்கலம் கொடுத்த நிகழ்வை பற்றி தான் சொல்கிறோம். நேருவின் பல நிலைப்பாடுகளில் மாற்று கருத்து இருந்தாலும் தலாய் லாமாவின் விஷயத்தில் அன்று நேரு எடுத்த உறுதியான முடிவை நாம் குறை சொல்ல முடியாது. ஏனெனில் தலாய் லாமாவை நாம் சீனாவிடம் ஒப்படைத்திருந்தால் அது எப்போதும் நமது நாட்டின் வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கமாக மாறியிருக்கும். போரில் பெரும் நிலப்பரப்பை இழந்திருந்தாலும் கூட இந்தியா தலாய் லாமாவை விட்டுக் கொடுத்திருக்கவில்லை. அடைக்கலம் கொடுத்த நபரை இறுதி வரை பாதுகாத்தது இந்தியா. இளம் வயதில் இந்தியாவிற்கு வந்த தலாய் லாமாவே இப்போது முதுமையடைந்து விட்டார். அவரை நாம் விட்டுக் கொடுக்கவில்லை என்பது
என்பது மட்டுமல்ல, சீன ஒற்றர்களின் தாக்குதல்களில் இருந்து, கொலை முயற்சிகளில் இருந்தெல்லாம் எப்போதும் அவரை பாதுகாத்து வந்துள்ளோம். இங்கு ஷேக் ஹசீனாவின் விஷயத்தில் இந்தியாவுடனான வங்கதேசத்தின் உறவை நல்ல நிலையில் முன்னோக்கி கொண்டு சென்ற ஒரு ஆட்சியாளராவார் ஹசீனா. ஹசீனாவை கொல்ல நினைக்கும் தீவிரவாதிகளான வங்கதேசிகளின் ஆசையை ஆரம்பத்திலேயே இந்தியா தடுத்திருக்கிறது. அன்று ஹசீனா கிடைத்திருந்தால் அவரை கொன்றிருப்பார்கள் அந்த தீவிரவாத கூட்டம். அதை புரிந்து கொண்டுதான் இந்தியா கலவர பூமியில் இருந்து ஹசீனாவை சிறு கீறல் கூட படாமல் இந்தியாவிற்கு கொண்டு வந்தது. அதன் பிறகு இப்போதும் இந்தியா ஹசீனாவை பாதுகாத்து வருகிறது. அப்படி இருக்க வங்கதேசத்தில் உள்ள இடைக்கால அரசு ஒரு நீதிமன்ற உத்தரவின் மறைவில் அவரை ஒப்படைக்க வேண்டும் என்று கோரினால் இந்தியா விட்டுக் கொடுக்க போவதில்லை. அது 100% உறுதியாகும். ஏனெனில் ஹசீனா இந்தியாவுடன் நட்பு பாராட்டியவர், நமது நாட்டில் அடைக்கலம் கோரி வந்தவர். அதனால் அவரை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது பாரதம். அதனால் இந்தியாவிற்கு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்று கேட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது மட்டுமல்ல, அது இந்தியாவுக்கு நீண்ட கால அடிப்படையில் நன்மைதான் செய்யும். வங்கதேசம் என்ற நாட்டை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்த வங்கதேசத்தின் தேசிய தந்தை என்று அறியப்படும் மனிதரின் மகளாவார் இந்த ஹசீனா. வங்கதேசத்தின் தேசிய தந்தையையும் அவர் சார்ந்தவர்களையும் சுட்டு கொலை செய்த நேரத்தில் அரிதாக தப்பித்த ஒரு நபரும் ஆவார் ஹசீனா. அதனால்தான் வங்கதேசத்தின் சாதாரண மக்களிடையே இந்த பெண்ணுக்கு பயங்கரமான முக்கியத்துவம் உள்ளது. அவாமி லீக் என்ற அரசியல் கட்சியின் வலிமையை புரிந்து கொண்டு ஒருபோதும் தேர்தல் மூலம் அதிகாரத்திற்கு வர முடியாது என்று புரிந்து கொண்ட தீவிரவாத குழுக்களும் அவற்றை ஆதரிக்கும் அரசியல் கட்சிகளும் அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தானின் உதவியோடு நடத்திய ஒரு கலவரமும் அரசியல் புரட்சியும் தான் கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் நடந்ததாகும். வங்கதேசத்தில் முன்பு நடந்த தேர்தல்களை பார்த்தால் 2014 அங்கு நடந்த தேர்தலில் 72.1% வாக்கு அவாமி லீக்கிற்கு கிடைத்தது. 2018 74.96% வாக்குகள் கிடைத்துள்ளன. அதேபோல் 2024 தேர்தலில் தோராயமாக 70% அருகில் வாக்குகள் கிடைத்துள்ளன. எனவே அவாமி லீக் என்பது வங்கதேசத்தின் சாதாரண மக்களிடையே மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சியாகும். ஹசீனாவும் ஹசீனாவின் குடும்பமும் வங்கதேசிகளின் இதயத்தில் சிறப்பு இடம் பிடித்த மனிதர்கள் ஆவர். ஆனால் இன்று வங்கதேசத்தை ஆள்பவர்கள் இங்கு சொன்ன 70% மக்கள் அல்ல, மாறாக 30%த்திற்கு கீழுள்ள ஹசீனாவை எதிர்க்கும் தீவிரவாத கூட்டத்தினர் ஆவார்கள். அவர்கள் அதிகாரத்தை பிடித்து பெரும்பான்மையினரின் மேல் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள். இப்போது இடைக்கால அரசிற்கு தேர்தல் நடத்த இப்போதும் பயமாகவே உள்ளது. ஏனெனில் அது அவர்களுக்கு பின்னடைவாக மாறும் என்பது அவர்களுக்கே தெரியும். வங்கதேசத்தில் பெரும்பான்மையான மக்களின் மனதில் ஹசீனாவிற்கு இன்னும் ஒரு இடம் உள்ளது. ஹசீனா வெளியேறிய பிறகு அங்கு நடந்த ஒவ்வொரு நிகழ்விலும் அவர்களுக்கு எதிர்ப்புள்ளது. ஆனால் அவர்கள் பேசாததற்கு காரணம் கலவரக்காரர்கள் அவ்வளவு பெரிய அளவிலான கட்டுக்கடங்கா வன்முறைகளை நடத்தியுள்ளார்கள் என்பதுதான். கலவரக்காரர்களுக்கு காவல்துறை, ராணுவம் மற்றும் பிற அமைப்புகளின் ஆதரவும் உள்ளது. எனவே அங்கு ஒரு தேர்தல் நடக்கும் நேரத்தில் அந்த மக்கள் அவர்களின் எதிர்ப்பை காண்பிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படியாயினும் அவாமி லீக் போன்ற மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சியின் தலைவரை இந்தியா பாதுகாப்பதன் மூலம் இந்தியாவிற்கு ஆதரவான ஒரு பெரிய பிரிவு மக்களை நாம் அங்கு தக்க வைக்கிறோம். வங்கதேசத்தில் இப்போதும் நடக்கும் நிகழ்வுகளில் பாகிஸ்தானுக்கும் அதேபோல் அமெரிக்காவிற்கும் ஓரளவிற்கு சீனாவிற்கும் கூட பங்களிப்பு உள்ளது என்று வங்கதேச மக்களுக்கு தெரியும். இந்தியாவின் நிலைப்பாடுகளுடன் ஒத்துப்போகும் ஒரு பெரிய பிரிவு மக்கள் அங்கு இப்போதும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஹசீனாவின் உயிரை காப்பாற்றுவதன் மூலம் அவாமி லீகை இன்னும் ஆதரிக்கும் மக்களின் ஆதரவு இந்தியாவுக்கு கிடைக்கும். மறுபக்கத்தில் உள்ளவர்கள் இந்தியாவிற்கு ஆதரவானவர்கள் அல்ல. ஹசீனாவை விட்டுக் கொடுத்தாலும் கூட அவர்கள் ஒருபோதும் இந்தியாவிற்கு ஆதரவாக ஏதும் செய்ய போவதில்லை. அவர்கள் இந்திய விரோதிகளான இந்திய விரோத சக்திகளின் கைக்கூலிகளாவர். எனவே ஹசீனாவை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற இந்தியாவின் நிலைப்பாடுதான் சிறந்த ஒரு முடிவாகும். அதோடு வங்கதேசம் எதிர்காலத்தில் இந்தியாவிற்கு ஏற்படுத்த உள்ள அச்சுறுத்தல்களை துல்லியமாக பகுப்பாய்வு செய்வதற்கும் அதற்கு சரியான மாற்று மருந்தை கண்டுபிடிக்கவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். ஏனெனில் வங்கதேசம் இந்தியாவுடன் மிகப்பெரிய எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நாடாகும். எனவே இந்தியா மிக அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாடாகும். அது நமது நண்பனாக இருக்கும் போதே கூட வங்கதேசத்துடன் நமக்கு பல பிரச்சனைகள் எல்லையில் இருந்து வந்துள்ளன. எனவே நமது எதிரியாக மாறும் நேரத்தில் நாம் அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வங்கதேசம் போன்ற ஒரு நாடு எப்போதும் அங்கு தீவிரவாதிகள் வளர்வதற்கான சாத்தியமுள்ள ஒரு நாடாகும். ஏனெனில் அதற்கான ஒரு அடித்தளம் அந்த நாட்டில் ஏற்கனவே உள்ளது. காரணம், வங்கதேசம் என்ற ஒரு புதிய நாடு உருவான போதே அது வேண்டாம், பாகிஸ்தானோடு இருந்தால் போதும் என்று நினைத்த ஒரு பிரிவு மக்கள் அங்கு இருந்தார்கள். அவர்களின் தலைமுறையினர் இப்போதும் அங்கு இருக்கிறார்கள். எனவே இந்தியாவுக்கு எதிராக எந்த நேரத்திலும் ஒரு நகர்வு நடக்க சாத்தியமுள்ள ஒரு நாடுதான் வங்கதேசம். ஒருபோதும் நம்மால் 100% வங்கதேசத்தை ஒரு நண்பனாக மாற்ற முடியாது. இந்திய மண்ணுடன் இணைந்து நிற்க முடியாமல் பிரிந்து போனவர்கள் தானே அவர்கள் எல்லாம். அவர்கள் ஒருபோதும் நம்முடன் ஒத்துப்போக மாட்டார்கள். பின்னர் அவர்களின்
ஆட்சியாளர்களின் நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப காலங்கள் மாறியபோது அவர்கள் இந்தியாவுடன் சிறிது ஒத்துழைத்தார்கள். ஆனால் அங்கு ஒரு பெரிய பிரிவினர் இந்தியாவை பிடிக்காதவர்களாக இப்போதும் உள்ளனர். அதே நேரம் அவாமி லீகை ஆதரிக்கும் மக்கள் இன்னும் இந்தியாவிற்கு ஆதரவாகத்தான் நிற்கிறார்கள் என்றே நாம் கருதலாம். அதனால் வங்கதேசத்தில் இப்போது நடக்கும் விஷயங்கள் இந்தியாவிற்கு நீண்ட காலத்திற்கு நன்மைதான் செய்யும். அதோடு இன்னும் ஒரு பெரிய அரசியல் புரட்சியும் கலகமும் வங்கதேசத்தில் ஏற்படும் சாத்தியக்கூறும் இப்போது உருவாகி இருக்கிறது. ஹசீனாவை தூக்கிலிட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருப்பதன் மூலம் அவாமி லீகை ஆதரிக்கும் மக்களின் மனதில் பெரிய காயத்தை ஏற்படுத்தியுள்ளன இடைக்கால அரசும் அந்த நீதிமன்றமும். அவாமி லீகை சேர்ந்த மக்கள் ஒருவேளை போராட்டங்களில் இறங்கினால் பின்னர் அங்கு தீவிரவாதிகளின் தூசு கூட இருக்க முடியாது. காரணம் 70% மேற்பட்டோர் போராட்டத்தில் இறங்கினால் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அது ஒருவேளை வங்கதேசம் இரண்டாக பிளவுபடுவதற்கும் காரணமாக அமையக்கூடும்.